அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும். விஜய் அவர்கள் வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு சென்னை திரும்பினார். சென்னை வந்து தற்போது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்து ஆரம்பத்தில் ஏற்று வச்சுட்டே இருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கணுமா என்ன நினைக்கிறீங்க? அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்திருக்கும்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருப்பார்ல. சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே இருக்கிறவர் தான். அதனால அதை போய் ஒரு குறைய சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நீங்கள் போகல, அப்போ அவர் போகலைன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்குறோம்ல, அதை போய் பெருசு பண்ணிட்டு போவார். போய் நீங்கள் ஏன் போகலை, அது ஒரு இது அது சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு அரசியலா பார்த்து நடத்திடுச்சா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம். ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுல திமுகவோட போஸ்டரா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியா போனதா இருக்கட்டும், அவர் பேர் போட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்ததுல இருந்து எல்லாமே அரசியல் சார்ந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் வருது. இந்த விஷயத்தை எப்படி இது அரசியல் மேடையில் இருந்த பேர் சொல்லியிருக்காரு, நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த மேலே இருந்த நீங்க பார்த்துருக்கீங்க. அது காலையிலையும் பதில் அதுக்கு சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒரு குழந்தைய தான் எடுத்துட்டு போச்சு அந்த அவசர ஊர்திங்கிறாங்க. அது எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி பொதுவாக நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த வலி தான் இழப்பு தான் நமக்கு முன்னாடி நிற்குது. இப்போ இதில் போய் இதை பேசிட்டு வேண்டியது இல்லை. தங்கச்சி கேட்குற மாதிரி இங்கே எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் லெலின். இது எல்லாமே அரசியல் தான். ஏற்கனவே காவல்துறை வந்து பரப்புரைகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளுக்கு வந்து ஏகப்பட்ட கட்டளைகள் விதிகள்லாம் வந்து பேசப்படுது. அது விஜய்க்கு வந்து கூடுதலாக விதிக்கிறாங்கன்னு சில கருத்து. சம்பவம் நடந்திருக்கு. இனி வரும் காலங்களில் காவல்துறையோட செயல்படுது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆளுகிற கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சிகளுக்கு தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது இந்த மாதிரி ஒடுக்குமுறை இருக்கிறது. நாங்கள்லாம் இதை நீண்ட காலமாக அனுபவிக்கிறோம். கொடி கட்ட விட மாட்டாங்க, பதாகை வைக்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்கே மக்கள் நடமாட்டமோ இல்லையோ, எங்கே குறுகலாக இருக்க இடம் அங்கே உண்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, நாளைக்கு சட்டம் ஒழுங்குனா அவங்க தானே பொறுப்பு இருக்கணும்னு. இப்போ அது வழி இல்லாமல் போயிடுது. அப்படி தான் இந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் அப்படி தான் அனுபவிச்சுட்டு தான் வரோம். அது தம்பி புதுசாக இருக்கிறனால இப்போ அவருக்கு அது அந்த நெருக்கடியாக தெரியுது. எங்களுக்கு பழகிடுச்சு. இந்த விவகாரத்தில் விஜயை கைது செய்து நடவடிக்கை பல பேர் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து. யாரும் விரும்பி செய்கிறதில்ல. மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டு வரணும்